இந்த ஜூம் தளத்தின் வழியாக கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சசிஷாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய ஆலோசனைக்குள்ள கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நம்பி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் காண கொடுத்த இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்தை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்த வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சி நீர் ஆசீர்வதித்திலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தோடு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த நீர் கிருபித்தார். பேசுகிற அடியனோடும் கேட்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இன்பரேசுவின் புண்ணிய நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசன பகுதியை எடுத்து அதை தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள் அடங்கிய வேத பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள் அடங்கிய வேத பகுதி. இது அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இது 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். இந்த வசன பகுதியை நான் முதலாவது வாசிக்கிறேன். பின்பு நாம் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பது. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நான் ஏற்கனவே சொன்னது போல நம் அனைவருக்கும் அல்லது பலருக்கு பரிச்சயமான வேத பகுதியாக நிச்சயமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களின் ஆரம்பத்திலே தன்னோடு இருக்கும்படியாக அவர் சீஷர்களை, அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே பேதுருவும் அவனோடு இருந்த இருவரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோட ஊழியத்தை
ஆரம்பித்த சம்பவத்தை அதிகாரம் நமக்கு பதிவிடுகிறது. இந்த நாளிலே நாம் சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் என்ற தீம் கருப்பொருள் கீழாக சில காரியங்களை இந்த வேத பகுதியில் இருந்து தியானிக்க முயற்சி செய்யலாம். ஒவ்வொரு வசனமாக நாம் வாசித்து அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவது வசனத்தை நாம் கவனிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடல் அருகே நின்று கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கெனசரேத்து கடல் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலே மிகவும் பரிச்சயமான ஒரு இடம். அதற்கு இன்னொரு பெயர் உண்டு. அதற்கு பெயர் கலிலேயா கடல். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான பங்கு இந்த இடத்தை சுற்றி நடந்திருக்கிறது. கலிலேயா கடலை சுற்றி. கலிலேயா கடல் அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருந்த பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று வசனம் சொல்கிறது. இது சற்று வித்தியாசமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்களை நாம் வகைப்படுத்த முடியும். We can classify people who followed Jesus based on why they followed Jesus. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல, லூக்கா 4ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்துல அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதாக இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் வல்லமை உடையதாக இருந்தது என்று சொல்லி அவரை காண வேண்டும் என்று, இவர் யார், இவர் எப்படி இதெல்லாத்தையும் செய்யறாரு அப்படின்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் பேர். இரண்டாவது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரிடத்துல இருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எங்க இடத்துல அப்பம் வாங்கி சாப்பிட்டதுனாலதான் என் பின்னாடி வரீங்க அப்படின்னு சொல்ல, உணவுக்காக அல்லது அவருடைய தேவைகளுக்காக வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு கூட்ட ஜனம் எதற்காக வந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவரிடத்திலே சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சரீரத்திலே இருக்கிற வியாதிகள் நீங்கும்படியாக வந்தார்கள். ஆனா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவ வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் அவரிடத்திலே நெருங்கினார்கள். இது எல்லா இடத்திலையும் நடக்கிறது இல்லை. ஒரு ரேர் ஈவென்ட். அவரை காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை காண வேண்டும். எல்லாருமே பேசுறாங்களே, அவர் யாருன்னு போய் பார்க்கலாம், அல்லது அவரிடத்துல போனா நன்மை கிடைக்கும், அவரிடத்துல போனா சாப்பாடு கிடைக்கும், இந்த மாதிரி இல்லாம உண்மையாகவே இவர் யார் என்பதை புரிந்து கொண்டு, இவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறபடியினாலே, அதிகாரம் உடையதாக இருக்கிறபடியினாலே, அவர் சொல்லுகிற வார்த்தை தேவ வசனம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்காக தேடி வந்த ஜனக்கூட்டம் இப்பொழுது அவர் அருகிலே இருக்கிறது, கலிலேயா கடலிலே. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று நம்மளை கிளாசிஃபை பண்ணாங்கன்னா, who are we going to be? நாம் இயேசு கிறிஸ்துவை பிரமிப்போடு பார்க்கிற ஜனங்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளுக்காக அல்லது அவரிடத்திலே கிடைக்கிற நன்மைகளுக்காக வருகிறோமா? அல்லது நம்முடைய சரீரத்திலே இருக்கிற பிணிகள் நீங்குவதற்காக மட்டும் வருகிறோமா? அல்லது உண்மையாகவே அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு, அவர் தேவனுடைய குமாரன், அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது, அவரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, அவராலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசத்தோடு வரோமா? இந்த கேள்வி இந்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களோடு வைக்கிறேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப்? இந்த இடத்துல ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக வந்தார்கள் என்று வசனம் அழகாக சொல்கிறது. ஓகே, அது முதலாவது வசனத்திலிருந்து நாம் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய ஒரு பாடம். அடுத்து 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகள் விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போறது நினைத்தார். ஸோ
நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, டிசைபிள்ஷிப், ப்ராசஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், அதை குறித்து அந்த டிசைபிள்ஷிப்ல முதலாவது ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இத இதை வந்து நான் எப்படி கனெக்ட் பண்றேன்றதை நீங்க போக போக கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல கடற்கரை என்று சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா அது கலிலேய கடல். கலிலேய கடல் என்பது நாம் நினைப்பது போல ஒரு இந்தியன் ஓஷன் மாதிரியோ இல்லை பே ஆஃப் பெங்கால் மாதிரியோ அரேபியன் சி மாதிரியோ பெரிய கடல் அல்ல. ஒரு இட் இஸ் நாட் அ சி, பட் ஆனால் ஒரு பெரிய ஏரி. ஆனால் அது கடல் என்று அழைப்பதற்கான காரணம், எப்படி கடலிலே அலைகளும் காற்றுகளும் புயல்களும் வருகிறதோ அதே போல இந்த ஏரி அளவிலே பெரியதாக இருப்பதனாலே அங்கே கடலை போல காற்றும் கடலை போல அலைகளும் பலமாக வருவது வழக்கமாக இருந்தது. எனவேதான் அங்கே இருந்த ஜனங்கள் இது ஒரு பெரிய ஏரியாக இருந்தாலும் இதை கடல் என்று அழைத்திருக்கிறார். கடல் என்று சொன்னால் அங்கே பல பல படகுகள் அங்கே நிச்சயமா இருக்கும். இந்த இடத்துல வசனம் வந்து 2 படகுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஆனா அங்கே நிச்சயமாக பல படகுகள் இருந்திருக்கும். தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னாலே அங்கே வாழ்வாதாரம் மீன்பிடி தொழில் நிச்சயமாக இருக்கு. அப்படி பல படகுகள் இருக்கிறது. அந்த படகுகள் அங்கே நின்று கொண்டு பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா 3ஆம் வசனத்துல ஒரு படகை அவர் தெரிந்து கொண்டு அந்த படகுல ஏறுறார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது என்று வசனம் சொல்லுது. ஸோ டிசைபிள்ஷிப் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா என்ன எது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டு பி சோசன் பை காட். இங்க பல படகுகள் இருந்தாலும் அவர் ஒரு படகை தெரிந்து கொண்டு அதிலே உட்கார்ந்து வார்த்தைகளை போதிக்க அவர் சித்தம் கொண்டார். இப்போ காலையில ஒரு சிஸ்டர் ஜெபிச்சப்ப கூட சொன்னாங்க, உலகத்துல பலர் இருந்தாலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. That word is really true. We are chosen by God. எப்படி இந்த கலிலேய கடல்ல பல படகுகள் இருந்தாலும் அதுல ஒரு படகை தம்முடைய வேலைக்காக தம்முடைய சித்தத்தின்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட படகுகளாக இருக்கணும். We are chosen by God. That's where the discipleship begins. நம்முடைய சீஷத்துவம் அங்கதான் ஆரம்பிக்கிறது. We did not choose God. God chose us. We chose to believe in Him, and because of that, He chose us. ஸோ இந்த டிசைபிள்ஷிப் அப்படின்றது வந்து தட் இஸ் நத்திங் டு போஸ்ட் அபவுட். இது என்னுடைய எபேசியர்ல சொல்ற மாதிரி இது தேவனுடைய ஈவு. மனுஷனுடைய கிரியையினாலேயோ மனுஷனுடைய நீதியினாலேயோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறவில்லை. மாறாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்து தேவன் நம்மை தேடி வந்ததுனாலே நாம் அவருக்கு சிஷ்யர்களாக மாறி. ஸோ the discipleship starts from the selection by God based on our faith. இப்போ அந்த செலக்டான போட் தேவனுக்காக வேலை செய்யும். அப்போ வசனம் அந்த 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஸோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட படகு கரையிலிருந்து சற்று தள்ளி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. எதற்காக? ஜனங்களுக்கு போதகம் பண்ண. தேவன் அல்லது இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்திற்காக அந்த படகை தெரிந்து கொண்டார். அந்த படகின் வழியாக தன்னுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய அவர் உட்பட்டார். அதற்கு அந்த படகு கரையிலிருந்து சற்று தள்ளி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது ஒரு கட்டளை. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம கரை அப்படின்னு சொல்லும் பொழுது we can represent the world that we live in. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து வாழ்வாதாரம் மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா there will be too much of noise, too much of crowd, too much of distractions. ஒரு கூச்சலான இடமா மார்க்கெட். ஸ்கூல்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கிளாஸ்ல சத்தம் போட்டா இது கிளாஸ் ரூம் இல்ல மார்க்கெட்டா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. So there is too much of distractions, too much of noise, too much of chaos, lot of transactions happening. ஆனா இது எல்லாத்துலயும் இருந்து அவருக்காக செயல்பட வேண்டிய படகு சற்றே தள்ளி இருக்க வேண்டும் என்று அவங்க கூறுகிறதை நாம் கவனிக்கிறோம். If that is so, if the boat has to be separated from shore to be utilized by Jesus to preach, நமக்கும் அது உண்மையாக இருக்கு.
ஏனென்று சொன்னால் ஏற்கனவே சொன்னேன், நாம் தேவனுடைய பார்வையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட படகுகளாக இருக்கிறோம். அப்போ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலே நம்ம போய் இருந்து விட முடியாது. ஐம் சோசன் பை காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யாம இருக்க முடியாது. ஸோ டிசைபிள்ஷிப் உடைய அடுத்த ஸ்டெப் என்ன? ஆஃப்டர் பீயிங் சோசன் we have to start working for God. To start working, நாம் என்ன செய்யணும்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். We cannot do God's work amidst the world. நான் உலகத்தில் இருந்து கொண்டே தேவனுடைய வேலையை செய்ய முடியும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது கடினம். அங்க நிறைய குழப்பம் இருக்கு, நிறைய கூச்சல் இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நம்மை விழுப்பணுகிற நிறைய பாவங்கள், சிக்கல்கள் எல்லாமே அங்க இருக்கு. அப்ப தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு சீஷன் விரும்பினால் அவன் கரையிலிருந்து சற்றே தள்ளி வர வேண்டும். நிருபங்கள்ல வாசிப்பது உலகத்தின் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டாம் என்று யோவான் சொல்றாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆக தேவனுடைய வேலையை செய்வதற்கு உலகம் ஒரு தடையாக இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவும் அறிந்திருந்தார், அப்போஸ்தலர்களும் அறிந்திருந்தார்கள், நிருபங்களை எழுதின பவுலை போன்றவர்களும் அறிந்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் சீஷத்துவத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உலகத்திலிருந்து சற்று விலகினவர்களாக, உலக கவலைகளிலிருந்து. அப்போ ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். கரையில இருக்கிறவங்களுக்கும் கரையிலிருந்து சற்று தள்ளி இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன், கேரக்டர்ஸ்ல, ஒர்க்ஸ், வேர்ட்ஸ். So these are the requisites that God expects before someone can start working for His cause. So at what stage are we? Now, இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்க்க போறோம். I request all of you to reflect on at what stage are you in. நான் சோசனான ஸ்டேஜ்லேயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்லது உலகத்திலிருந்து நான் சற்று வெளியே வந்து தேவனுக்காக செயல்பட ஆயத்தமான ஒரு நிலையில் இருக்கிறேன்னா அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 4ஆம் வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக இன்னொரு பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மிகவும் அழகான ஒரு பாடம். அவர் தெரிந்து கொண்ட போட், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். So the boat that Jesus chose of all the other boats in the shore was a boat of failure. எந்த போட் நல்ல பிசினஸ் கொடுக்குது, எந்த போட் சிறப்பா இருக்கு, எந்த போட்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, எதுல மோட்டரைஸ்டு போட் இருக்கு, அதை அவர் தெரிந்து கொள்ளல. எந்த போட் முழுவதும் பிரயாசப்பட்டு அதுல ஒன்றும் அகப்படாம ஒரு தோல்வியின் சின்னமாக அந்த கரையில நின்று கொண்டிருந்ததோ அந்த போட்டை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலைக்காக தெரிவிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. So it means to say that our spiritual humility is very important. At the same time, to be defeated in the world is very important. So நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை. ஆனா பெண்ணா அல்லது எந்த ஊர்ல இருக்கிறோம், நம்மகிட்ட என்ன வசதி இருக்கு, நம்மகிட்ட நீதி இருக்குதா இல்லையா, எல்லாமே தேவன் நம்ம தெரிந்து கொள்ளும் போது பார்க்கறது இல்லை. நம்மகிட்ட இருக்கிற இருதயம், தேவனுக்காக செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற இதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். என்னுடைய வேலைக்காக உலகத்திலிருந்து சற்றே தள்ளி வர படகை தான் அவர் பார்க்கிறார். அந்த படகு எப்படிப்பட்ட படகு என்பதை அவர் கவனிப்பது இல்லை. ஓகே. சோ 4ஆம் வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த இடத்துல பீட்டர் இஸ் facing a dilemma, and this is the next step in the discipleship. The first step is being chosen. The second step is சற்றே தள்ளி வருது, உலகத்திலிருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, I'm not from the shore, I'm someone who is away from the shore அப்படின்ற நம்ம காட்டணும். மூணாவது, we have to go to deep to meet the Lord.
ஆழத்திற்கு போக வேண்டும். ஆழம் அப்படின்றது வந்து ஒரு கடினமான செயல் ஃபார் கிறிஸ்டின். இப்போ லெட்ஸ் இந்த பேதுருடைய டைலமா என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கான்டெக்ட் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சைமன் பீட்டர் வாஸ் a well seasoned fisherman. Probably he was a fisherman right from his childhood. அது வந்து ஒரு குல தொழிலாக கூட இருந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து யாருடைய பையனுங்க? தச்சனுடைய குமார். He is a son of carpenter. So here a well seasoned fisherman needs to listen to a carpenter's son on how to fish. இதுதான் ஆழம். To meet Jesus or to meet God in the depth or in deep waters has to defy all the logic or all the human logic. கண்டிப்பா பேதுரு யோசிருக்கு, என்னப்பா இவரு, நான் முழுசும் சிரமப்பட்டாச்சு, வலைகளை அலசி கொண்டிருக்கிறோம், இப்போ எனக்கு இந்த கடலை பத்தி தெரியும், சின்னதுல இருந்து நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், இவரு கார்பெண்டருடைய பையன், இவருக்கு மீன் பிடிக்கிறத பத்தி என்ன தெரியும், இவரு சொல்றதை வச்சு நான் ஆழத்துக்கு போனா டயர்டா இருக்கேன், போலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் பேதருடைய மனதுக்குள்ளாக வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஆழத்துல மீன் பிடிக்கிறதுக்கு வழக்கமா எப்ப போவாங்கன்னா இரவுல தான் போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது பகல் வேலை. So everything is against the logic, human logic. Human mind says, பகல்ல எப்படிப்பா ஆழத்துல மீன் பிடிக்க முடியும், எல்லா மீனும் கீழே போயிருமே வெளிச்சமா இருக்கிறதுனால, இப்பதானே போயிட்டு வந்தேன், திருப்பியும் நான் இன்னொரு அட்டம் பண்ணலாமா? So the human mind is exact opposite of God's mind. And that's a human weakness. But ஆனா meeting God in the deep waters is defying all the logic and choosing to believe in God. அதுதான் meeting God in the deep waters. அதுதான் டிசைபிள்ஷிப்பினுடைய அடுத்த ஸ்டெப். கரையில இருந்தா மட்டும் பத்தாது, கரையில இருந்து நம்ம எங்க போகணும்? ஆழத்திற்கு போக வேண்டும். ஆழத்துல வந்து there is only one thing that can save us. கரையில இருந்தோம்னா நமக்கு வந்து ஆங்கர்ஸ் இருக்கும், நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம யாராச்சும் கூப்பிட்டுக்கலாம். So we have some lifeline when we are in the shore. But when we are in the deep waters, all we have is the Lord. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் தேவன் மட்டும். அங்கதான் நம்முடைய உண்மையான விசுவாசம் வெளிப்படும். So நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Am I relying fully on God? Or am I relying partly on God and partly on my efforts, my strength, or anything? என்னுடைய மணி, என்னுடைய முயற்சி, என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய ரெக்கமெண்டேஷன், இது மாதிரி ஒரு பார்ட்லி என்னுடைய காரியங்களையும் பார்ட்டா தேவனுடைய காரியத்தையும் நான் நம்புறேனா, இல்லை முழுமையா தேவனை நம்புறேனா அப்படின்ற கேள்வியை நாளைக்கு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். So the discipleship, the next step in discipleship after coming out of the shore is to go to deep and meet Jesus there. At what stage are we அப்படின்றது அந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பீட்டருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அந்த அழகா சொல்றாரு 5ஆம் வசனத்துல, ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எல்லாம் ரைட்டு, நான் வெல் சீசன்ட் ஃபிஷர்மேன் தான், எனக்கு மீன் பிடிக்கிறத பத்தி எல்லாம் தெரியும், கலிலேய கடல்ல எங்கெங்க என்னென்ன மீன் கிடைக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் I'm going against all human logic because I believe in you. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். It's a big statement of faith. அவ்வளோ ஃபெய்த் இருந்தா மட்டும்தான் நம்மளால டிசிப்ளா இருக்க முடியும். அவ்வளோ ஃபெய்த் இருந்தா தான் நம்ம டீப் வாட்டர்ஸ்ல நம்ம போய் நம்மளுடைய ஃபெய்த்தை காட்ட முடியும். Maybe we do not need so much of faith when we are in shore, because in shore we have help.
ஸோ டிசிபிள்ஷிப்ல முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சற்று கரையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆழத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமான்ற கேள்வியை ஒரு ரிஃப்ளெக்ஷனா இந்த காலையில உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். அடுத்தது நடந்தது என்ன நமக்கு தெரியும். படகு நிறைய மீன் கிடைக்குது, ஹெல்ப் கேட்கிற அளவுக்கு மீன் கிடைக்குது. பேதுரு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில காண்கிறான். ஆனா தட் இஸ் நாட் த பாயிண்ட். The point that I would like to emphasize is 11ஆம் வசனத்துல அவர் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். இட்ஸ் a very good verse to reflect. ஏன்னு சொன்னீங்கன்னா, he has got the catch of his life. இதுவரைக்கும் அவன் கண்டிராத ஒரு மீன்பிடி. அதை எடுத்துட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கலாம். அவனுக்கு இருக்கிற கடனை அடைச்சிருக்கலாம், புது வீடு கட்டியிருக்கலாம், இல்லை வீட்டுல வச்சு ரெனோவேஷன் ஒர்க் இருந்துச்சா ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிருக்கலாம், அல்லது சுகபோகமாக வாழ்றதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல எல்லாமே அவனுக்கு இருந்தப்போ, எல்லாமே பீட்டருக்கு இருக்கும் பொழுது, he chose to forsake all to follow Jesus. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். That is, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது. How can someone do it? அப்போ அந்த இடத்துல பீட்டருக்கு இருந்த ஃபெய்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the person that I am following is able to give such blessings, and therefore I'm not focused on the blessing itself, rather I will focus on the giver of the blessing. அதுதான் இந்த இடத்துல கேட்ச் ஆச்சு. That was the biggest catch. அவனுக்கு வலைகள் கிளியத்துக்கு மீன் கிடைத்தது ஆசீர்வாதம் இல்லை. தன்னை ஒருவர் கூப்பிடுகிறார், அவரை நான் பின்பற்றுகிறேன், அவராலே எல்லாம் ஆகும், என்னுடைய தேவைகளை எந்த நிலைமையில் இருந்தாலும் அவராலே சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்கு இருந்ததுதான் அந்த அன்னைக்கு பேதுருக்கு கிடைச்ச ஒரு பெரிய blessing. It was not the catch. அப்போ டிசைபிள்ஷிப்ல அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, to think less about the positives, to think less about the blessings per se, but to rather focus on the giver of blessing. Only then you can follow Jesus. நம்ம blessings மேல ஃபோக்கஸா இருந்தோம் அப்படின்னா, we lose the focus towards Jesus. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பல ஜனங்கள் பல விதமான காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். And few of them were just to receive the blessing but not follow Jesus. So அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன ஆச்சு? They were more focused on the blessing rather than focusing on Jesus. So இந்த இடத்துல பேதுரு அவருக்கு கிடைச்ச செல்வம், அவருக்கு கிடைச்ச அந்த I just want you to imagine what the scene would have been. The கலிலேய கடல் எப்படி இருந்திருக்கும்? ஒரே பெரிய ஜனக்கூட்டம் இருந்திருப்பாங்க. பேதுரு would have felt like a hero then. பாத்தியா, நான் போயிட்டு வந்தேன், அவர் சொல்லி கேட்டேன். பட் ஆனா he could have used that influence. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஜனங்கள் இப்ப இன்றைய காலகட்டத்துல ஒரு சின்ன இன்ஃபுளுன்ஸ் கிடைச்சா they want to make a big deal out of it. But ஆனா he said no, it's not about me, it's about the one who is asking me to follow him. He will provide anything out of nothing. பகல்ல ஆழத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வர ஒருத்தருக்கு என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க தெரியும். எனவே நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நான் அவரை பின்பற்றினால் போதும் என்ற விசுவாசம். That is the pinnacle of being a disciple. To beat all the logic, to follow Jesus when it doesn't make any sense. அதுதான் ஆழத்துல தேவனை சந்திக்கிறது. ஸோ பேதுரு ஆழத்துல தேவனை சந்திச்சபடியினாலதான் he was able to get such a perspective towards Jesus. And that perspective changed his life forever.
அந்த நேரத்திலிருந்து அவர் என்ன செய்யல, மீன் பிடிக்க போகல. He became a person, a disciple to Jesus, catching men instead of fish. So when we meet Jesus, there will be a transformation in our lives. When we meet Jesus in the deep, the perspectives should change or must change. The perspective hasn't changed, it means that we have not met Jesus in deep. We are still in shore of earth. So again, as a reflection, I want you to check எங்க இருக்கீங்க. அழைக்கப்பட்ட அந்த 2 படகுல ஒண்ணு எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலேயே இருக்கிறேன் நான். நெக்ஸ்ட் ஸ்டெப், அங்கிருந்து நான் வெளியே, கரையிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஒருவேளை வந்துட்டா ஆழத்துல நான் தேவனை சந்திச்சுட்டேன். சந்திச்சா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை மாத்திக்கிட்டேன். பெர்ஸ்பெக்டிவ்ஸை மாத்தினா ஐ ஃபாலோயிங் ஜீசஸ், not giving importance to the blessings that I receive, but rather focus on the giver of the blessing. அந்த ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன்னா அப்படின்னு நம்ம பார்க்கணும். And another lesson that we learn from Peter, but unfortunately not from this chapter, rather chapter 21 of John. எல்லாரும் யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, this happens after the resurrection of Christ. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களினுடைய ஆரம்பம், லூக் சாப்டர் 5. இப்ப நம்ம வாசிக்க போறது வந்து after the resurrection of Christ. So hopefully roughly after 3 years or so. இந்த இடத்துல the picture completely changes. The one who said, I will not go after fish, but rather go behind this man who will make me catchers of men அப்படின்னு சொல்லிட்டு போனவர், after the death of Jesus, after the crucifixion, he goes back to his old ways. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாங்க. 21ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாகும். So it happens in the shore. The shoreல நடக்குது. ஷோர்ல என்ன நடக்குதுங்க? So Peter does not want to believe Jesus in deep. So he comes back to the shore. So what happens? என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4ஆம் வசனத்துல, விடுதி காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். என்ன ஒரு sad state. So again, in the process of discipleship, this particular verse tells us the risk of falling behind. ஒரு ஸ்டெப்பா நம்ம போய் முன்னேறிட்டே போயிட்டு ஆழத்துல தேவனை சந்திச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பேதுருவால் என்ன செய்ய முடியலங்க? பேசுறது இயேசு கிறிஸ்து தான், வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து தான், என்ன பண்ண முடியலங்க? தெரிஞ்சுக்க முடியல. So that is a risk. So we have to be in the deep waters or sustained in deep waters to have a constant connection with God in Christ. நம்ம திருப்பி கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பேதுருவுக்கு என்ன நடந்தது? He couldn't recognize Jesus. So that is a risk of being in shore. அங்க அவனுக்கு கவலைகள், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணலாம், மீன் பிடிக்க போலாமா, போர் அடிக்கணும், சரி இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு, நம்ம வேலையை பார்க்க போகணும், நமக்கு அந்த வேலை இருக்கு, நமக்கு இந்த வேலை இருக்கு. Not giving priority or not fixing the priority. So the entire process describes the process of the entire sermon is about the discipleship and the steps in discipleship. First step is being chosen. Second step is being set apart from the shore. In other words, set apart from the world. Third lesson is to meet Jesus in the deep. And meeting Jesus or this meeting God in the deep should change the perspective. The perspective has to come in action. And
The fourth point is to sustain in deep waters, to have the constant connection with God. Because திருப்பி கரைக்கு வந்துட்டா நமக்கும் தேவனுக்குமான கனெக்ஷன் அங்க கட் ஆயிடும். ஸோ அட் வாட் ஸ்டேஜ் ஆர் வி இன் அப்படின்றத இந்த நாளிலே நாம் அனைவரும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு, இஃப் யூ ஆர் இன் டீப், praise God. But if you are somewhere else other than deep, let's make ourselves, let's examine ourselves and find ways to go again into the deep waters to meet God and to see His glory. Thank you. Thank you, Dr. Abel. Praise the Lord. Let's receive the Aaronic blessing. May the Lord bless you and protect you. May the Lord cause His face to shine upon you and be gracious to you. And may the Lord lift up His countenance towards you and grant you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். God bless you all.